வணக்கம் நண்பர்களே. இப்போ 2026ல் நியூ மாடல் வந்து ஜியாங்ன்ற ஒரு பிராண்டு கொடுத்துருக்காங்க. ப்ரஷ் கட்ரு, 2 ஸ்ட்ரோக் ப்ரஷ் கட்ரு. அதில் என்னென்ன ஆல்ட்ரு பண்ணிக்கிறாங்க, இதில் என்னென்ன வசதி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ப்ரஷ் கட்ரு இந்த போல் தனியாக வந்துடும். அது உங்களுக்கு அப்படியே இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு காமிச்சிடுறோம். அப்போ தான் உங்களுக்கு அதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நாங்கள் என்னென்ன கொடுக்குறோன்றது இதில் ஒரு அப்படியே உங்களுக்கு டெமோ மாதிரி பார்த்துக்குங்க. அப்படியே பாக்ஸ் ஓப்பன் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுன்றது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புதுசாக ப்ரஷ் கட்டர் வாங்குறவங்களுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. உங்களுக்கு பாருங்கள், இந்த ஒயரு, மெட்டல் ட்ரிம்மர் ரெட்டு, நார்மலாக அது கொடுக்குறது தான் உங்களுக்கு. இந்த சோல்டர் பெல்ட், பிளேடெல்லாம் இதுதான் உங்களுக்கு கிடைக்குது. இப்போ என்ன இதில் புதுசாக ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறாங்கன்றது உங்களுக்கு சின்னதாக சொல்லிக்கலாம். இப்போ இந்த ரீகாயில் ஸ்டார்ட் எல்லாம் கொஞ்சம் ஹெவி டிசைனில் கொடுக்குறாங்க. ஹெவி அடிக்கடி உங்களுக்கு ப்ராப்ளம் வர்றது இந்த ரீகாயில் ஸ்டார்ட் எல்லாம். ப்ரஷ் கட் வாங்கலுக்கு அடிக்கடி ஸ்ப்ரிங் கட் ஆகிடும். இதுவே தனித்தனியாக வந்துடும். இது கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் ரீகாயில் ஸ்டார்ட்டு. அதே போல் கார்பரேட்டரும் கொஞ்சம் நல்ல கார்பரேட்டர் தான், கொஞ்சம் ஹெவியான கார்பரேட்டர். ஒரிஜினல் ஜியாங் பிராண்ட் கார்பரேட்டர் இருக்கிறதுல. இதில் ஹெட்டில் வேறு டிசைன் மாத்திரம் நல்ல கொஞ்சம் அட்வான்ஸ் டிசைன் பண்ணிட்டுக்கிறாங்க. அந்த பாடி மேலே இருக்கிற கவர்ஸு, ஏர் ஃபில்டர் செட்டு இது ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ரிலீஸ் பண்ணால் தனியாக வந்துடும். இது வேறு இதில் பார்க்கலாம் போலில் என்ன பண்ணிக்கிறாங்கன்ட்டு. ட்ரிம்மர் ரெட்டு மாத்திரம் இவங்க ரொம்ப யோசித்து ஒரு ஆல்ட்ரு கொடுத்துக்கிறாங்க. அது என்னன்றது இப்போ சொல்லிடுறேன். நார்மல் ட்ரிம்மர் ரேட்டில் வந்து நீங்கள் ஓட்டின்னு இருக்கும்போது பில்லெல்லாம் போயிட்டு இந்த பேரிங்கில் அடைச்சிக்கும். ஏன்னா ஏற்கனவே யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம். பேரிங் போடும், கேர் ஹெட்டே ஃபைலர் ஆகிடும். ஸோ அதுக்கு ஒரு கவர் மாதிரி கொடுத்துக்கிறாங்க. ட்ரிம்மரோட அந்த நிப்பல் உக்கார வைக்கிறோம் இல்லையா, இதில் அந்த கவர் கொடுத்துக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த லாக் ஆகிடும். ட்ரிம்மர் ஹெட்டு சுத்தமாக ஏர் லாக் மாதிரி, சின்ன டஸ்ட்டு கூட பேரிங்க்கு போகாத அளவுக்கு லாக் பண்ணிடுறாங்க. இதில் நீங்கள் ஹெட்டு உக்கார வச்சுக்கலாம், பிளேடு உக்கார வச்சுக்கலாம். அதுக்கான சேஃப்டி வாஷர் இது நார்மலாக கொடுக்குறது தான். இது கப்பு, இந்த நட்டு இந்த த்ரெட்டு போகாமல் இருக்கிறது கொடுக்குற கப்பு இது. ஸோ இதில் ஒரு ஆல்ட்ரு கொடுத்துக்கிறாங்க. கலர் வந்து ரெட்டில் இருக்குது, ஆனால் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது. அதுக்கப்புறமா இந்த ஆண்டல் செட்டு நீங்கள் 4 ஸ்க்ரூ போட்டு வர மாதிரி வரும். முன்னெல்லாம் 4 ஸ்க்ரூ போட்டு நீங்கள் கழட்டி மாட்டுறது. இப்போ அவங்களே அசம்பிள் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் பாருங்கள், வெறும் கையில் தான் இருக்கேன். எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ உங்களுக்கு பாக்ஸ் ஓப்பன் பண்ண மிஷின் இதை எடுத்தாச்சு. இவங்க கொடுத்து வைக்கிறாங்க ஆண்டல் செட். இது லெஃப்ட்டு ரைட்டு வச்சுக்கணும். இதில் ஒரு டூல்ஸ் பேக் கொடுப்பாங்க. அதில் தான் அந்த ஸ்க்ரூஸு, டூல்ஸு நீங்கள் எப்படி பண்ணுன்றதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் இதில் தான் இருக்கும். ஸோ அதில் ஒரு 4 ஸ்க்ரூ இருக்கும், எடுத்துக்கலாம். பை நம்ம மாலஞ்சி இன்சர்ட் பண்ணி போடுற மாதிரி தான் வரும். அந்த 4 ஸ்க்ரூவில் தான் இப்போ நம்ம இந்த போல் அட்டாச் பண்ணி நம்ம டைட் பண்ண போகிறோம். இந்த கிளட்சி அசம்பிள் கூட நல்லா தான் கொடுத்துக்கிறாங்க அட்வான்ஸாக. கொஞ்சம் மிஷினே கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. நார்மலாக உங்களுக்கு ஷோல்டர் பெயின் வரும் 2 ஸ்ட்ரோக்குனாலே கொஞ்சம் பயப்படுவாங்க, வெயிட் அதிகமாக இருக்குன்ட்டு. இது கொஞ்சம் நல்ல வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணியிருக்காங்க. அட்வான்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஈஸி. இப்போ நாங்கள் மிஷின் கொடுத்தோம்னா நீங்களே அசம்பிள் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு யோசித்து செஞ்சு தான் அனுப்பிச்சிருக்காங்க. சில மாடல் வந்து அந்த ஒயர்வெல்லாம் நாம் மாட்டிக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ அவங்களே மாட்டி வச்சுட்டு இருக்காங்க. இப்போ நாளைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்கள். நீங்கள் இது த்ரெட்டு போடும்போது மாத்திரம் ராங் த்ரெட் ஏற்றக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இந்த த்ரெட்டு ஃப்ரீயாக டைட் பண்ணும்போதே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். நீங்கள் அளவுக்கு அதிகமாக வச்சு கிராஸாக இருக்கிறது அளவுக்கு அதிகமாக இருந்தால் அது பாடியில் த்ரெட்டு போயிடும். ஸோ நீங்கள் ஏற்றும் போதே கரெக்ட் பொசிஷனில் த்ரெட்டு ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு லைஃப் நல்லா வரும். நீங்கள் ராங் த்ரெட் ஏற்றினா ஒரு ஸ்க்ரூ ப்ராப்ளம் ஆனால் கூட ஃபியூச்சரில் உங்களுக்கு லைஃப் குறைஞ்சிரும். இப்போ நம்ம இது போட்டாச்சு. கடைசியாக ஒரு முறை கிராஸாக வச்சு லைட்டாக டைட் பண்ணிக்கலாம். அது கூட அளவுக்கு அதிகமாக டைட் பண்ணிக்கலாம். இந்த டைட்டே உங்களுக்கு அந்த எவ்வளோ ரன் பண்ணாலும் ஓப்பன் ஆகும்.
இது வந்து ஒரு மெக்கானிக் தான் அசம்பிள் பண்ணிட்டு இல்லை, உங்களுக்கு ஈஸியாக நீங்களே வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு தான் இப்போ கொடுத்துருக்காங்க. யோசிச்சு சேர்த்துக்கிறாங்க பாருங்கள். இது கூட ரொம்ப ஈஸி. நீங்கள் எப்படி ஹேண்டில் மாட்டுறதுன்றதுக்கெல்லாம் முன்னெல்லாம் ஸ்க்ரூ கழட்டி சென்டர் உட்கார வைக்கணும். ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இது லெஃப்ட்டு ரைட்டு அது கூட அவங்க நீங்கள் எவ்வளோ வைக்கணுன்றதுக்காக அவங்க ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் வச்சுக்கிறது விட்டு அது தாண்டி உங்களுக்கு வராது. உங்களுக்கு எந்த டென்ஷனும் கிடையாது. அளவு பார்த்து எவ்வளோ தொலை வைக்கணுன்றதுக்கு அது டென்ஷன் இல்லை. நம்ம இதை வச்சு டைப் பண்ணி போகிறோம். இந்த ஒர்க் முடிஞ்சது. இப்போ உங்களுக்கு என்ன டைரக்ஷன் வேணுன்றது இந்த டைரக்ஷனை நீங்கள் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ண அந்த 2 பக்கம் லெஃப்ட்டு ரைட்டு ஹேண்டல்ஸு ஆட்டோமேட்டிக்காக அது டைட் ஆகிடும். இது வந்து நீங்கள் தப்பாலாம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க சென்டரில் பாயிண்ட் கொடுத்து வைக்கிறது உங்களுக்கு அளவுக்கு அதே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் ஓன் கார்டன்ஸு நீங்கள் பிளாட் வச்சுன்னு இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. நீங்கள் ஆன்லைனில் எங்ககிட்ட ஆர்டர் பண்ணிட்டு நீங்களாவே எடுத்து அசம்பிள் பண்ணி அப்படியே ஓட்டிக்கலாம். இதுக்கு தனியாக நீங்கள் போய் சர்வீஸ் மேனெல்லாம் பிடிச்சி அவங்ககிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் இல்லை. ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் இது மாதிரி ஃபிட்டிங்கெல்லாம் சிஸ்டமெல்லாம் ஈஸியாக இருக்குன்னு யோசிச்சு செஞ்சுக்கிறாங்க. ஒயிட் டேக் ஒன்று அடிச்சிடலாம். அதுக்கு அதுதான் அதுதான் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சது. இப்போ வந்து சேஃப்டி கார்டு மாட்ட போகிறோம். சேஃப்டி கார்டோட பொசிஷனையும் வச்சுக்கணும். ரொம்ப கிட்ட தான் வைக்குவாங்க. இந்த ஸ்க்ரூ கழட்டி இதில் போட்டுக்கின்னு போடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த சேஃப்டி கார்டு எதுக்குன்னா, நீங்கள் புல்லு செடியெல்லாம் வெட்டும் போது நம்ம காலுக்கு வந்து எதுவும் பீஸ் அடிக்காமல் இருக்கும். அதனால் அவசியம் நீங்கள் இந்த சேஃப்டி கார்டு மாத்திரம் நீங்கள் மாட்டி தான் ஆகணும். மாட்டாமல் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஷூ போட்டுருந்தா பரவாயில்ல, செப்பல்லாம் போட்டிருந்தா ஒரு பில்லு மட்டும் அடித்தா நமக்கு தெரியாது, பூமியில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. கண்ணாடி பாட்டில்ஸ் கல்லுங்கெல்லாம் இதில் பட்டு உங்களுக்கு காலில் பிரேக் ஆகிடும், இன்ஜுரி ஆகும். அதனால் நீங்கள் இந்த சேஃப்டி கார்டு அவசியம் மாட்டணும். மாட்டலைன்னா பரவாயில்லன்ட்டுலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. இந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு திரும்பி இதில் உட்கார வச்சு சேஃப்டி கார்டுக்கு இந்த சிஸ்டம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சது. இதுதான் இந்த நியூ இயரில் கிடைச்ச ஒரு புது டிசைன் பண்ணி அனுப்பிச்சிருக்கிற 2 ஸ்ட்ரோக் ப்ரஷ் கட்ரு. இது பிராண்டு வந்து ஜியாங் பிராண்டு. சீனா மிஷின் தான். சீனா மிஷினில் நிறைய தரமான மிஷின்லாம் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சீனா மிஷின்ட்டு எல்லாமே நம்ம குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது. மேக்ஸிமம் 90% ப்ரஷ் கட்டர் சப்ளை சீனாலேருந்து இம்போர்ட் பண்ணி தான் நமக்கு கொடுத்துன்னு இருக்காங்க. நாங்கள் எப்படி அசம்பிள் பண்ணுறோமோ அது மாதிரி அசம்பிள் பண்ணி கொடுப்பாங்க. கொஞ்சம் பேர் வந்து அப்படியே பாக்ஸு அனுப்பிச்சி விட்ருவாங்க, உங்களை அசம்பிள் பண்ணிக்க சொல்லுவாங்க. இது போல தான் நடக்குது எல்லா இடத்துலையும். முடிஞ்சது இன்ஸ்டாலேஷன் ஒர்க்கு. சேஃப்டி கார்டில் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ எந்த டூல்ஸும் நான் எடுத்துன்னு வரல. இப்போ அதில் இருக்கிற டூல்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் இந்த ட்ரிம்மர் ரெட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ட்ரிம்மர் ரெட்டில் தான் நீங்கள் கட் பண்ண போகிறீங்க. இந்த ட்ரிம்மர் ரெட்டுக்கு எதுவுமே அவசியம் இல்லை. அடியில் ஒரு நட்டு மாத்திரம் போட்டு டைப் பண்ணிக்கலாம். அந்த ரெட்டை கொடுக்குறாங்க. இதுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தாலே அட்வான்ஸ் ட்ரிம்மர் வேறு ரெட்டு, அதில் எப்படி மாட்டணுன்றது ஒரு வீடியோவில் பார்த்துக்கணும். இது மாதிரி வரும். பிளேடு மாட்டணுமானா இந்த செட்டப் எல்லாமே போடணும். அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிளேடு மாட்டி காமிச்சிடுறேன். நீங்கள் அதுக்கு அடுத்து ஏற்போனா இது பண்ணிக்கணும். இதெல்லாம் எப்பவுமே நீங்கள் ஃபிட்டிங் பண்ணும்போது இன்செர்ட் ஆகணும். இது போல் இன்செர்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு மிஷின் ரன் ஆகும்போது வைப்ரேஷன் வராது. நீங்கள் கொஞ்சம் தள்ளி தெரியாமல் இப்படி தள்ளி போட்டு டைப் பண்ணிட்டீங்கன்னா மிஷின் வைப்ரேஷன் ஆகும், கேர் போயிடும்.
அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே இந்த பிளேட் வாஷரு. இது வந்து கப்பு வந்து இந்த த்ரெட்டு நட்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த நட்டு போட்டு போடணும். கொஞ்சம் பேர் நட்டு போடாமையே ஓட்டுவாங்க. நட்டு போட்டால் சேஃப்டி, மிஷினுக்கும் சேஃப்டி. இப்போ டைட் பண்ணும்போது இந்த ஹோல்ஸ் ஒன்று வச்சுருப்பாங்க, சீக்ரெட் ஹோல்ஸ். இந்த ஹோல்ஸில் நீங்கள் லாக் பண்ணிக்கணும். அதே பார்த்துக்கலாம். இந்த காடியில் நம்ம ஆளுங்க வச்சுக்கணும், இது பிடிச்சிக்கணும், டைட் பண்ணணும். இதுதான் இந்த காடி கொடுத்துருக்காங்க. இது வந்து லெஃப்ட் த்ரெட்டு பாருங்கள், லூஸ் பண்ணால் டைட் ஆகும், டைட் பண்ணால் லூஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து வந்து ஆப்போசிட்டில் செய்யணும். இது நட்டு இந்த த்ரெட்டில் நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக டைட்டன் ஆரம்பிச்சு ஓரளவுக்கு டைட் ஆகிருக்கு. ஃபைனலாக வந்து இந்த லாக் சிஸ்டத்தில் உட்கார வைக்கணும். இதில் நம்ம போட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கணும்னா அது ஆட்டோமேட்டிக்காக டைட் ஆகிடும். அந்த இதுதான் இந்த போல்டு டைட் பண்ணுறதுக்கான ஆளுங்க இதிலே பண்ணிக்கலாம். பாருங்கள் லாக் ஆகிடுச்சு, சீட்டிங் ஆகிடுச்சு. இங்கே பார்க்கணும் இது ஃப்ளாட்டாக உக்காந்துருக்குதா இல்லையா. இந்த பிளேடு எதுக்கு போடுறோம்னா, 2 ஃபீட் பிளேடு செடிங் வெட்டுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு 3 mm 4 mm 5 mm திக்னஸ் இருக்கிற செடிங்கெல்லாம் ரன்னிங்கில் வெட்டி தள்ளிடும். அதுக்கு தான் இந்த பிளேடு. இந்த ஒயர் என்ன பண்ணோம்னா, ஒயரு ட்ரிம்மர் ஒயரு உங்களுக்கு புல்லெல்லாம் அருமையாக வெட்டி வந்துடும். செடிங் கூட ஒரு 3 mm வரைக்கும் கட் பண்ணணும் ஒயர். அதுக்கு மேலே ஒயர் அடிக்கடி கட் ஆகிடும், நைலான் ரோப்பு. ஸோ நீங்கள் செடிங் நிறையா இருக்குதுன்னா நீங்கள் பிளேடு ட்ரை பண்ணலாம். முடிஞ்சது இன்ஸ்டாலேஷன். இந்த லாக் இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த ஹோல்ஸில் நீங்கள் இது போட்டு டைட் பண்ண சொல்கிறது. கரெக்டாக இருக்குது. ஸோ முடிஞ்சது ஒர்க்கு. மிஷின் ஸ்டார்ட் பண்ணோம்னா 2வது ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும், நீங்கள் தப்பாக போட்டுருந்தீங்கன்னா மோடு பள்ளம் தெரியும். இந்த மோடு பள்ளம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் தப்பாக போடுறது செக் பண்ணிக்கணும். நீங்கள் கரெக்டாக சீட்டிங் பண்ணணும். இதுதான் ப்ரஷ் கட்டர் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சது. நார்மலாக அந்த பிளேடு இதெல்லாம் பெல்ட் கொடுத்துருக்காங்க. பெல்ட்டு நம்ம ஷோல்டர் பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு குஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படி வச்சு யூஸ் பண்ணும்போது இந்த குஷன் வந்து நமக்கு அந்த பெயின் வராமல் இருக்கிறதுக்காக குஷன் கொடுத்தோம். நார்மலாக வர்றது தான் அதெல்லாம். ஸோ சில குவாலிட்டி கம்மியாக இருக்கிற மிஷினில் வெறும் பெல்ட் கொடுப்பாங்க, குஷன் போட்டு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இது வந்து ஹேண்டல் கிரிப். இது நம்ம கை பிடிக்கும்போது கிரிப் நல்லா இருக்குன்றதுல ஹேண்டல் கிரிப். இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய அக்ரிகல்ச்சர் மிஷின்ஸ் பற்றி நிறைய டிப்ஸ் கொடுப்போம். இது போல் அசம்பிள் பண்ணுற வீடியோ, லேட்டஸ்ட்டாக எது எது ஆஃபர் வருதுன்றது கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபெஸ்டிவல் ஆஃபராக இல்லை ஒரு குறிப்பிட்ட சீசனில் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதெல்லாம் இமீடியட்டாக நாங்கள் யூடியூப்பில், இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் டோட்டலாக அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் அந்த நேரத்தில் பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 20-30% டிஸ்கவுண்ட் கூட வரும். அங்கே ப்ரொடக்ஷன் அதிகமாகச்சு, சேல்ஸ் இல்லை, நம்ம அது மாதிரி நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுதாங்க இந்த நியூ இயர் புது வரவு. இந்த மிஷின் ப்ரைஸ் எல்லாம் நீங்கள் வேணுன்றவங்க நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லிவிடுறோம் எவ்வளோ ப்ரைஸ் என்ன. நீங்கள் வாங்குகிற அட்டாச்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் மாறும், அவ்வளோதாங்க. இது வந்து ஏற்கனவே ஒரு இடத்துல கொடுத்துருக்குறோம், அதுக்கான வீடியோலாம் இதோட அட்டாச் பண்ணுறோம். எப்படி பண்ணுறாங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அதுக்கான விஷயம் சொல்லி கொடுத்துட்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா 0 1ன்ட்டு இருக்கும். இந்த 1 இருக்கிற பக்கம் தான் ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு கார்பரேட்டர் கீழே ஒரு பம்பு கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தெரியும், பபுள் அது பேர். இதை நீங்கள் பெட்ரோல் இந்த டேங்க்கில் போட்டு ஒரு 4 முறை இப்படி நான் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற பெட்ரோல் கார்பரேட்டருக்கு ஏறிடும். அதுக்கப்புறம் இந்த சோக் லிவரை மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுக்கின்னு நீங்கள்
இந்த கை வந்து ஹெட் மேலே இப்படி கை வச்சுக்கின்னு இப்போ இழுக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். உடனே ஸ்டார்ட் ஆகிடும். நான் இப்போ பெட்ரோல் போடல. ஸ்டார்ட் ஆகின அடுத்த செகண்டை நீங்கள் இந்த சோக் லிவரை கீழே தள்ளிடணும். அவ்வளோதான், மிஷின் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும், ரன் ஆக ஆரம்பிச்சிடும். திரும்பியும் நீங்கள் ஸ்டார்ட் ஆகி டாப் ஆகிடுச்சுன்னா திரும்பி சோக்கெல்லாம் போட வேண்டியதில்லை. அப்படியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலே ஸ்டார்ட் ஆகிடுங்க. அவ்வளோதாங்க.